இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்? scissor, ஓகே, cup, glue, அப்புறமா நமக்கு பிடிச்சதா ரெண்டு கலர் ஷீட்ஸ். இப்போ செஞ்சு காட்டுறீங்களா? எஸ், கோ ஹெட். ஒரு A4 சைஸ் ஷீட்டை half ஆஃப் த இதுவா மடக்கிட்டீங்க. ஓகே, ஓகே, பென்சில் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி மடக்கிட்டு என்ன பண்றீங்க? ரெண்டு சைடுமே ரெண்டு லைன் டிரா பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு சைடுலயும் டிரா பண்ணிக்கணும். ஓகே, வெரி நைஸ். அப்புறமா அத ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணணும். கொஞ்சம் கீழேயே வச்சு பண்ணுங்க, அப்பதான் தெரியும். அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கணுமா? ஓகே, டன். கட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக அந்த இதை கட் பண்ணியாச்சு. அப்போ அதே மாதிரி கட் பண்ண உடனே இத்தனை ஷீட்ஸ் வருதா? நிறைய ஷீட் வந்திருக்கும். ஓகே, அது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணுமா? ஸோ இதே ஷேப்பில் இந்த க்ரீன் அதையும் கட் பண்ணணுமா, இல்லை அதுக்கு வேற மாதிரி? அதுக்கு ஸ்டெம் மாதிரி ரோல் பண்ணிட்டு லீஃப் மாதிரி கட் பண்ணி ஸ்டெம் மாதிரி ரோல் பண்ணி லீஃப் மாதிரி வைக்க போறீங்களா? சரி, ஓகே, வில் சி. டூத் பிக் எடுத்துட்டு வரணுமா? ஓகே, எடுத்துட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணீங்க? ஒரு டூத் பிக் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, கார்னர்ல வச்சிட்டு எந்த கார்னர்? கார்னர்ல வச்சிட்டு ரோல் பண்ணு. ஓகே, அதே இந்த சைடுக்கு, ஆனா அந்த சைடுக்கு பின்னாடி திருப்பிட்டு ஆப்போசிட் சைடா பண்ணு. கொஞ்சம் கிட்ட வந்து பண்றீங்களா? ஒரே ஒரு டூத் பிக் போதுமா? ஒன்னு போதும். டூத் பிக் யூஸ் பண்ணி இது இந்த மாதிரி மடக்குறீங்க, ஃபோல்ட் பண்றது. புரியுது. ஓகே, இந்த சைடுல பண்ணிட்டு அத ஆல்டர்னேட்டிவா இந்த சைடு ரெண்ட் பண்ணு. இன்னொன்னு கிளியரா பண்ணி காட்டுறீங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிடலாம். ஓகே, அந்த எண்டில் வச்சு ஓகே, இப்படி ஒரு ரோல். ஓகே, ரிவர்ஸில் திருப்பி இப்படி ஒரு ரோல். ஓகே, ஃபைன். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா ஷீட்ஸையும் பண்ண போறீங்க. ஓகே, ஃபைன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபைனல் பீஸ் மடக்கிட்டீங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் மடக்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எடுத்த கப் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பீஸ் மட்டும் இங்க தெரியுற ஃபோல்ட் பண்ண தெரியுறத வெளி சைடா அப்படி ஃபோல்ட். ஃபர்ஸ்ட் ஒன்ன இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். கிளாஸ் யூஸ் பண்ணி, கப் யூஸ் பண்ணி அப்படி மடக்கிக்கணும். பிரஸ் பண்ணிட்டு ஓகே, க்ளூ எடுத்து கார்னர்ல போடணும். ஓகே, போட்டுட்டு அடுத்த பீஸ் எடுத்து அது மேல ஒட்டணும். அது ஒவ்வொரு எண்ட்லயுமா? ஆமா, எல்லாத்தோட எண்ட்லயும் ஒட்டிட்டே வரணும். ஓகே,
அந்த ரோஸோட பெட்டல்ஸ் ஓட்டுற மாதிரி. அது மேல மேல அப்படியே வச்சுக்கிட்டே போகணுமா? ஓகே. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ the லாஸ்ட் பீஸ் ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா? ஓகே, டன். நல்லா அழுத்தியாச்சு. அப்புறமா எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கணுமா? நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா வந்து அப்படியே கரெக்டா வராது. ஓகே, அந்த ஷேப்பும் அப்படியே கரெக்டா வரணும். பெர்ஃபெக்ட்டா வரணும்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகே, டன். அப்புறமா நல்லா ஒட்டிச்சுன்னு ஃபீல் ஆன உடனே அதை எடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும். காட்டுங்க. வாவ், ஓகே ஓகே, ஃபைன். அழகா இருக்குடா. வெரி நைஸ் கலர் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதை ஓரமா வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ லீஃப் அந்த ஸ்டெம் அதை ரெண்டும் பண்ண போறீங்க. ஓகே, எஸ். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு பென்சில் வச்சு ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிக்கணும் நல்ல ஷேப்காக. ஓகே. ஷேப் கிடைச்ச உடனே அதை அப்படியே அந்த குச்சியோ பென்சிலையோ எடுத்துடலாம் இல்லையா? ஓகே, டன். இப்போ அந்த A4 சைஸ் பேப்பரை ஹாஃப் ஆஃப் த பேப்பர் சுற்றுவீங்களா? கொஞ்சம் சுத்தினாலே ஸ்ட்ராங்கா. ஓ, கொஞ்சம் சுற்றினாலே போதும். ஓகே. பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணோடனே க்ளூ போட்டு ஒட்டிடணும். ஒரு பென்சில் வச்சு சுற்றிட்டு அப்புறமா க்ளூ எடுத்து எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடணும். அப்புறமா நம்ம பென்சிலை எடுத்துடலாம். இதுவே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பென்சில் வெளியே கூட வச்சிடலாம். இதுவே இப்படி இருந்தாலே போதும்னா பென்சில் எடுத்துடலாம். ஸ்டெம்மு முடிஞ்சது. அப்புறமா வந்து இங்கே வர லீஃப் தான் பண்ணணும். அதுக்கு மிடில் சர்க்கிள் மாதிரி வர்றதுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்க தேவையில்லை. ஆனால் அதுக்கு இருந்த அதே சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். அப்புறமா அது ஷேப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு அது அந்த கப்புக்குள்ள வச்சுட்டு க்ளூ எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண உடனே கட் பண்ணி வச்சிருந்ததை எடுத்து உள்ள ஸ்டிக் பண்ணணும். அப்புறமா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம்.
அப்புறமா லீஃப் பண்றதுக்கு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி ஷேப்ல நிறைய கட் பண்ணிக்கணும். ஓகே. நிறைய தேவையில்ல, ஒரு 10 அவ்வளோ போதும். ஓகே. ஓகே. மோர் தென் ஒரு 10 பீசஸ் கிட்ட கட் பண்ணிட்டீங்க இல்லையா? எஸ். ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க? அதை அப்படியே எடுத்து திரும்பவும் அது மேல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இது கட் பண்ணதெல்லாம் எடுத்து ஒட்டணும். ஓகே. அதனுடைய ஷார்ப்பான எட்ஜ் அந்த எண்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சு ஒட்டு காட்டுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்ட போறீங்களா? அவ்வளோதான், ஒட்டி முடிச்சிட்டீங்க. இன்னும் 2 அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் பண்ணியிருக்க ஸ்டெம் எடுத்து அது கார்னர்ல லைட்டா கட் பண்ணிடுறேன். 1 அது கொஞ்சம் இப்படி தள்ளி வைங்க. 2 and 3. ஓகே. கட் பண்ணிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இது இப்படி வரும். அதை ஃபோல்ட் பண்ணோன்னா இப்படி இருக்கும். அப்புறமா இப்போ நம்ம ஒட்டினதுக்கு மிடில் மட்டும் கொஞ்சம் க்ளூ போட்டு இதை எடுத்து இந்த ஸ்டெம் எடுத்து இதில் ஒட்டிக்கிறேன். அப்புறமா அதை எடுக்கும்போது நம்மளுக்கு முன்னாடி காட்டுங்க. வெரி நைஸ். Yeah, this flower is looking very nice. ஒரு அழகான ரோஸ். நல்லா இருக்குடா. நான் பண்ண இந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.